ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பலருக்கும் காமனாக வரக்கூடிய அந்த ஆசைகளையும் அந்த எண்ணங்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பலருக்கும் தங்களோட பிள்ளையோட எதிர்காலத்துக்கு வந்து படிப்பு செலவுக்கு வந்து பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு எந்த திட்டத்தில் தேர்வு பண்ணுறது, எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஒன் ஆஃப் த நம்ம சேனலோட வீடியோ சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி வச்சுருந்தாப்புல என்னென்னு கேட்டிங்கன்னா, அவராட்டி மாதம் ஒரு 3000 ரூபா முதலீடு செய்ய முடியும். 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து 50 லட்ச ரூபா வந்து தன்னோட பிள்ளையோட எதிர்கால படிப்பு செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இந்த தொகையை வந்து நம்மளாட்டி இந்த 3000 முதலீடு செய்கிறதுனால பெற முடியுமா, எப்படி நம்ம முதலீடு செய்கிறது, எந்தெந்த திட்டங்களில் முதலீடு செய்கிறது, எப்படி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து சப்ஜெக்ட் டு ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பயும் மேலேயும் ஏறும், அதே மாதிரி இறங்கவும் செய்யும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் செய்கிற முதலீடுங்கிறது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து மந்த்லி வந்து மாதம் ஒரு 3000 ரூபா நம்ம முதலீடு செய்ய போகிறதா நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த நபரோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டரோட எஜுகேஷனுக்காக சேவ் பண்ண போகிறாரு. பலர்கிட்ட வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எதுக்கு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஒரு கோல் இருக்காது. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னாட்டி வந்து 5000 நான் போட முடியும், எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும். இந்த கோலுக்காக நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷமோ அல்லது 5 வருஷமோ நான் முதலீடு பண்ண போகிறேன். எனக்கு 5 வருஷம் கழித்து 10 லட்ச ரூபா தேவை, அல்லது 10 வருஷம் கழித்து 20 லட்ச ரூபா தேவை அப்படிங்கிற ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி நீங்கள் தொடர்ந்து முதலீடு செய்கிறப்போ வந்து மார்க்கெட்டில் நடக்கிற இந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்து உங்களை எந்த அளவுலையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. மாதம் நம்ம ஒரு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மணி பேக் பாலிசியில் போய் மாதம் ஒரு தொகையை முதலீடு பண்ணுறோம். பட் நம்மளாட்டி அந்த தொகை வளருதா, எந்த அளவு வளர்ந்துட்டுருக்கு, அதை பற்றின எந்த ஒரு நாலேஜே கிடையாது. பட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து திடீர்னு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 200 பாயிண்டோ அல்லது 500 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது, அல்லது 500 பாயிண்ட் அல்லது 1000 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்திகளை வந்து நியூஸில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை பார்க்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு பேனிக் வரும். அந்த பேனிக் வர்றதுனால தான் நாம் என்ன பண்ணுவோம், பதட்டம் அடைஞ்சு நம்ம கையில் இருக்க யூனிட்டை விற்றுட்டு வெளியில் வந்துடுவோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பாக இருக்குது. அதனால வந்து நீங்கள் எப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாலும் உங்களோட கோலை நோக்கி உங்களோட கோல் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீட்டை வைங்க. அப்போ தான் நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபரோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டர் எஜுகேஷனுக்காக வந்து அவருக்கு 15 வருஷத்தில் 50 லட்ச ரூபாய் தேவைங்கிறத நம்மள்ட்ட சொல்லியிருக்காப்புல. அதற்கான பிளானை நம்ம பார்க்கலாம். இதில் அவர் தொடர்ந்து செய்ய போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 15 வருஷம் அவர் முதலீடு பண்ண போகிறாரு. அந்த 15 வருஷம் அவர் வந்து 3000 மேனி முதலீடு பண்ணார்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 5,40,000 ரூபா வந்து அவர் முதலீடு பண்ணியிருப்பார். நம்ம ரிட்டர்ன் கால்குலேஷனில் வந்து 12% எடுத்துக்குவோம். மார்க்கெட்டில் வந்து 12, 15, 18, 20% கொடுத்த ரிட்டர்ன் கொடுத்த திட்டங்கள் இருக்குது. நாம் இருந்தாலும் பெரிய அளவு வந்து கிரீடினஸ் இல்லாமல் நம்ம ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 12% ரிட்டர்ன் நம்ம வச்சுக்கிட்டு நம்மளோட கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் அவர் மாதம் அதே 3000 ரூபா முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோம், அவருக்கு 15 வருஷம் கழித்து என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். 12% ஆவரேஜ் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்ராக்சிமேட்லி வந்து 15 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரத்தில் அவரோட கோல் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அந்த 50 லட்சத்தை அவராட்டி எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறப்ப பலரும் வந்து புதுசாக முதலீடு செய்கிறதுக்கு வருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களாட்டி பெரிய அளவில் பணம் போடுறதுக்கு ரொம்ப அச்சப்படுவாங்க. இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம செய்ய போகிறது வந்து டாப் அப் எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்ம முதலீடு செய்யலாம். அதாவது டாப் அப் எஸ்ஐபி அல்லது ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு கூட சொல்லலாம். பட் இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து லைவில் கிடையாது. அதாவது நீங்கள் குரோ ஆப்லேயோ அல்லது குவேர் ஆப்லேயோ ஈவன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் போய் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப கூட உங்களுக்கு இப்படிப்பட்ட கால்குலேஷனில் நீங்கள் எதையுமே முதலீடு செய்ய முடியாது. நீங்களாக நம்ம செய்ய போகிற முதலீட்டை வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் வருஷம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக இந்த கோலை நீங்கள் எளிதாக அடைய முடியும். இப்போ அந்த நபர் வந்து மாதம் 3000 ரூபா முதலீடு செய்கிறாரு. நம்ம அவரோட கோலும் வந்து 50 லட்ச ரூபான்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அவர் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 20% வந்து அவர் தன்னோட முதலீட்டை வந்து அவர் அதிகரிக்கணும். அப்படி அவர் வருஷம் அவர் 20% அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாருன்னா 15 வருஷத்தில் அவரோட அந்த 50 லட்சங்கிற கோலை அவராட்டி அடைய முடியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12% கால்குலேஷன் தான் எடுத்திருக்கோம். அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தா அப்ராக்சிமேட்டாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 47 lakhs, அதாவது 50 லட்சத்துக்கு கிட்ட
50 லட்சத்துக்கு ஆல்மோஸ்ட் அவர் தங்களோட ரிட்டர்னை பெற முடியும். அதோட ஃபுல் கால்குலேஷனையும் பார்க்கலாம். நான் சொல்கிற ஃபினான்ஷியல் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் எஸ்ஐபி ஆப்ஷன் வழியாக நம்ம முதலீடு செய்கிறப்போ அதை நம்ம டாப் அப் எஸ்ஐபின்னு சொல்லலாம், அல்லது ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வழியாக நம்ம முதலீடு செஞ்சு நம்மளோட முதலீட்டை எப்படி நம்ம அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எக்ஸல் கால்குலேஷனில் நான் அவர் 2020 ஆரம்பிக்கிறாரு. அவரோட கோல் 15 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த 15 வருஷத்தோட அந்த டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கேன். அவர் மாதம் செய்கிற அந்த எஸ்ஐபியோட அமௌண்ட்டையும் கொடுத்துருக்கேன். இதில் வருஷத்துக்கு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 20% தன்னோட எஸ்ஐபி அமௌண்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. அதை நம்ம டாப் அப் எஸ்ஐபி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டாப் அப் எஸ்ஐபி வழியாக அவர் முதலீடு செய்கிறப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 3000 பண்ணுறாரு. 1 இயர் கழிச்சதுக்கப்புறம் அவர் 20% எக்ஸ்ட்ரா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இந்த 3000 20% நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 600 வரும். ஃபஸ்ட் இயரில் 3000, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த 600 ஆட் பண்ணி 3600 ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த 20% எகைன் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால 4320 வரும். ஃபோர்த் இயரில் 5184 அவர் மாதம் பே பண்ணணும். இப்படி ஒவ்வொரு வருடமும் தன்னோட முதலீட்டில் 20% அதிகரிச்சுட்டு போகிறப்ப அவரோட முதலீடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கும். நம்ம ஸ்டார்டிங் எஸ்ஐபி 3000 சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9000க்கு வந்துருச்சு. இப்படி செய்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இன்கமில் நீங்கள் காலம் ஃபுல்லாக உட்காந்துருக்க போகிறதில்ல. எப்படியும் உங்களோட இன்கமை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களோட முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களோட சேலரி அதிகமாகும். அப்படி சேலரி அதிகமாகிறப்ப நீங்கள் உங்களோட சேவிங்கை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு முதலீடு செய்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முதலீட்டை நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 15 வருஷம் முடிவில் அவர் செய்ய போகிற எஸ்ஐபி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38,000 அவர் முதலீடு பண்ணுவார். இப்போ வேணால் அந்த தொகை பெருசாக தெரியலாம். பட் நான் சொன்ன மாதிரி டாப் அப் எஸ்ஐபியில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். உங்களோட கோலை நீங்கள் எளிதாக அடைகிறதுக்கு உங்களுக்கு உதவும். சரி, என்னாட்டி இவ்வளோ பெரிய தொகை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கப்ப எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனே நம்ம பார்க்கலாம். மந்த்லி நீங்கள் 3000 எஸ்ஐபி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும், மந்த்லி ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கோலை நீங்கள் எளிதாக அடைய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த அதே இப்போ அந்த அதே ஃபினான்ஷியல் கோல் தான் 50 lakhs நமக்கு தேவை. அதுவும் 15 வருஷத்துக்கு அப்புறம் தேவை. ஸோ நம்ம செய்ய போகிற முதலீடுங்கிறது 15 வருஷம். இந்த 10,000 மீனி நம்ம மாதம் முதலீடு செஞ்சால் நமக்கு 15 வருஷம் முடிவில் 18 லட்ச ரூபாய் நம்ம முதலீடு பண்ணியிருப்போம். பட் நம்ம ரிட்டர்ன் கால்குலேஷன் நான் சொன்னது மாதிரி ஒரு 12%ங்கிறது ஒரு ஆவரேஜாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 50 லட்ச ரூபாங்கிறது கிடச்சிரும். ஸோ உங்கள் முதலீடுங்கிறத நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. ரிஸ்க் எடுத்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா தான் அந்த கோலை நீங்கள் எளிதில் நீங்கள் அடைய முடியும். நான் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதர் நீங்கள் இந்த க்ரோ ஆப் வழியாக முதலீடு செய்யலாம், அப்படி இல்லாட்டி இந்த குயர் ஆப் வழியாகவும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். நான் எதற்காக இந்த 2 ஆப் மூலியமாக முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 2 ஆப் வழியாக முதலீடு செய்கிறப்ப நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு செய்வீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரே ஆப் மூலியமாக பல மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஃப்ளெக்சிபிலிட்டியை இந்த 2 ஆப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் இந்த குயர் ஆப் வழியாக முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா WYHED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் என்ன நீங்கள் டெலிகிராம் சேனல் வழியாகவும் ஃபாலோ பண்ண முடியும். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதன் மூலியமாக என்ன நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் தொடர முடியும். சரி, இது எல்லாம் ஓகே. நாம் இப்போ டாப் அப் எஸ்ஐபி பற்றி பார்த்தோம், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தி 10,000 மினி எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறத பற்றி பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு முதலீடு செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குது. பட் ஆனால் எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. எனக்கு நீங்கள் உதவ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நட்டி உதவ முடியும். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தாலும் அவர் மூலியமாகவும் நீங்கள் உங்களோட முதலீட்டை நீங்கள் பெற்றுக்க முடியும். பட் பிளைண்டாக கொண்டு போய் நீங்கள் தெரியாத திட்டத்தில் முதலீடு பண்ணி உங்கள் பணத்தை நீங்கள் இழக்கிறத விட ஒரு கட்டணம் செலுத்தி உங்களுக்கான பிளானை நீங்கள் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படி செய்கிற முதலீடு நீங்கள் செய்கிற முதலீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு படிக்கட்டு அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்டா நமக்கு 50 லட்ச ரூபா வேணும், பட் நம்மளாட்டி ஒரு குறைந்தபட்சமாக ஒரு 5,000 அல்லது 10,000 நம்மளாட்டி செலவு பண்ண முடியாது அப்படின்னு உங்களோட மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் நீங்கள் உங்கள் கோலை நீங்கள் எளிதாக அடைய முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஆப்ஷன் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான லைஃப் கவர் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு முதலீடு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கான ஒரு லைஃப் கவர் வேணும். உங்கள் ஃபேமிலிக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள்
எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. ஒரு 1 கோடி ரூபாவோ அல்லது ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கோ உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபேமிலிக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவு நீங்கள் குறைந்த வயதில் இருக்கிறப்ப நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு அந்த பிரீமியம் தொகைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ். அடுத்ததாக நீங்கள் எடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். தேர்டாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு சம்மந்தமாக பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். லார்ஜ் கேப்பில் எது சிறந்த திட்டம், அப்புறம் மிட் கேப்பில் எது சிறந்த திட்டம், அப்புறம் ஸ்மால் கேப்பில் வந்து எந்த திட்டங்கள் வந்து சிறந்த திட்டங்கள் அப்படிங்கிறது பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டுருக்கேன். இப்படிப்பட்ட வீடியோக்களோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதன் மூலியமாக பார்த்து உங்கள் முதலீட்டில் நீங்கள் சரியான முதலீடு செய்கிறதுக்கு இந்த வீடியோங்கிறது நிச்சயமாக உதவுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.